Hi guys, welcome to day 1 of 70 days run up challenge. The first task is drink amla juice every day. ஸோ அதனால் நான் ஆம்லா க்யூப்ஸ் பண்ணி வச்சுட்டேன். டெய்லி ஒரு கப்பில் 3/4 ஆஃப் த வாட்டர் போட்டு 2 ஆம்லா க்யூப்ஸ் போட்டு நான் டெய்லி குடிக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது டன். நெக்ஸ்ட்டு அப்படியே ஆம்லா க்யூப்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு என்னோடய செஷன் 1 7 to 9 AM. ஸோ அந்த செஷனில் வந்து உட்காந்துட்டேன். ஸோ அதில் நான் படித்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஹோம் சயின்ஸ். ஹோம் சயின்ஸ் வந்து ஈஸி தான், பட் அதில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டடி டிப் என்னென்னா, நிறைய டாபிக்ஸ் இருந்தால் அந்த டாபிக்ஸை டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க. டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு உங்களோட ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை எழுதி பார்த்துட்டு அதில் நீங்கள் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அண்ட் உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் வந்து படிச்சுட்டு எழுதும்போது. ஸோ நான் அந்த மாதிரி தான் டாபிக் வைஸ் செப்பரேட் பண்ணி எழுதிட்டுருக்கேன். ஸோ நான் இந்த ஹோம் சயின்ஸ்க்கு மட்டும் இல்லை, மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்குமே இது தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ சாப்டர் 27 எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த டாபிக்ஸ் எல்லாம் முடித்த உடனே என்னோடய டெய்லி டு டூ லிஸ்ட்டில் போயிட்டு நான் எவ்வளோ மணி நேரம் அந்த சாப்டரை படிச்சிருக்கேன், அந்த கோலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேனா இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி டிக் பண்ணி அதில் எழுதி வச்சுருவேன். ஒரு டாப்பிக்கை நம்ம படிக்கும்போது அதை நம்ம ரிவைஸ் பண்ணலன்னா அது நமக்கு ஞாபகமே இருக்காது. ஸோ நான் அதனால் டெய்லி நைட் 9 to 10 வந்து ரிவிஷன் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய 70 days சேலஞ்சில் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நைட் ஷெட்யூல் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ யாருக்காச்சும் வேணும், ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டடி டிப் 2. ஸ்டடி டிப் 3 வந்து உங்களோட எக்ஸாமுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ மார்க்ஸ் வெயிட்டேஜ் அந்த மாதிரி நீங்கள் தனியாக எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு இனிமேல் ஈஸியாக இருக்கும். ஸோ ஹையஸ்ட் வெயிட்டேஜ்லேருந்து ஆரம்பித்து லோவஸ்ட் வெயிட்டேஜ் வரைக்கும் நீங்கள் போகலாம். இல்லை நடுவில் வந்து லோவஸ்ட் வெயிட்டேஜ், ஹையஸ்ட்டு, மாட்ரேட் அந்த மாதிரி பிரித்து கூட படிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கிலீஷ்க்கு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் ஃபார் திஸ் சேலஞ்ச். ஸோ உங்களுக்கும் இந்த சேலஞ்ச் ஜாயின் பண்ணணும், உங்களோட ப்ராக்ரெஸை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட்டுன்னு லிங்க் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலோட லிங்க் சென்ட் பண்ணுறேன். அதில் உங்களோட ப்ராக்ரெஸும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம், என்னோடய ப்ராக்ரெஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி நான் டெய்லி எப்படி படிக்கிறேன்ற சில சின்ன டிப்ஸ் கூட நான் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.